வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேசலாம் அப்டின்னா, இந்த ஓபிசி ரிசர்வேஷன் பிரச்சனைய பத்தி நம்ம பேசணும்னு நெனச்சேன். ஏன்னா, இன்னைக்கு தேதிக்கு நம்ம பெருசா பேச வேண்டிய பிரச்சனை கொரோனா. ரைட்டு. ஏன்னா கொரோனா வந்து உலகளாவிய பிரச்சனை. ஆனா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சா தான், அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சா தான், நம்ம அதுலருந்து தப்பிக்க முடியும். இல்லையா? ஆனா, இந்த ஓபிசி ரிசர்வேஷன் வந்து என்ன கேட்டா, அந்த கொரோனா கிரைசிஸ விட பெரிய கிரைசிஸ் இது. ஆனா, நம்ம அத பத்தி பேசுறோமா? இங்க ஊடகங்கள் அத பத்தி விவாதிக்குதா? இல்ல சோசியல் மீடியால அத பத்தி எழுதுறாங்களா? அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு. யாரு இது வந்து முன்னெடுத்து செல்றாங்களோ, அவங்க மட்டும் தான் அத பத்தி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பொதுஜனம் அப்படிங்கிறது வந்து அது நமக்கே அதுக்கு என்ன சம்மந்தம்? அப்படிங்கிற மாரியான ஒரு மனநிலையில இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ரிசர்வேஷன பத்தின புரிதல் இல்ல இல்ல அப்படிங்கிறது தான் காரணம். ஏன்னா, ஓபிசி ரிசர்வேஷன் போச்சு. என்னடா பண்ண போறீங்க? அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டயாச்சும் கேட்டோம். நெறைய பேர்ட்ட கேட்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நான் பிசி மாப்ள, நான் எம்பிசி, நான் ஓபிசி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு பிசி, எம்பிசிங்கிற கேட்டகரியில இருக்கிறவங்க தான் மத்திய வேலைகளுக்கு இல்ல மத்திய அ ப எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்க்குலாம் போம்போது அது ஓபிசியா மாறுங்கிறது கூட தெரியல. அந்த அளவுக்கு தான் இங்க ரிசர்வேஷன பத்தின புரிதல் இருக்கு. ஏன்னா, ஆன்டி ரிசர்வேஷனோட அந்த தாக்கம் இருக்குல்ல, அத கொண்டு போய் சேர்த்துருக்காங்கல்ல, அது ரொம்ப பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா, நம்ம பொதுவான ஒரு மனித மனநிலை என்னன்னா, நமக்கு மேல இருக்கவன பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். நமக்கு கீழ 4, 5 பேர் இருக்காங்களா? அப்படிங்கிறத நெனச்சு தான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த மனநிலைய யூஸ் பண்ணி தான் இங்கே சாதிங்கிற அமைப்பே முதல்ல உண்டாக்குனாங்க. அந்த சாதி அமைப்புக்கு எதிரா தான் இந்த ரிசர்வேஷன வந்து நம்ம பயன்படுத்துறோம். அந்த சாதியிலிருந்து ஒருத்தன விடுபட்டு, அந்த அந்த ஒடுக்குமுறையிலிருந்து ஒருத்தன் விடுபட்டு, அவன் மேல போயி அவனுக்கான உரிமைகள வந்து மீட்டெடுத்து, அவனோட மக்களுக்காக அவன் ரெப்ரசன்டேட்டிவா ஒரு எம்பவர்டு ஒரு பொசிஷனுக்கு போய் உட்காரணுங்கிறதுக்காக தான் அந்த ரிசர்வேஷன உண்டாக்கணுங்கிற புரிதலே இல்லாம, இங்க சாதி சர்டிஃபிகேட்ட கிழிச்சு போட்டா சாதி ஒழிஞ்சிரும்னு பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவுல தான் நம்ம இருக்கிறோம். பெரும்பான்மையா அப்படித்தான் இருக்காங்க. இன்னமும் ரிசர்வேஷன் வந்து எஸ்சி, எஸ்டி அ அவங்க பாஷையில கீழ் சாதி மக்களுக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்கு. நமக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற நெனப்பிலேயே நெறைய பேர் ஆண்ட பரம்பரை வீரர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவன்லாம் பார்த்தா படிச்சிருக்க மாட்டான். ஆனா வந்து நான் வந்து ஆண்ட பரம்பரை, இந்த பரம்பரை, சத்திரியன் அப்படின்லாம் பேசிட்டு திரிவான். கடைசியில பார்த்தா என்னடா படிச்சிருக்கேன்னு கேட்டா, அதுல அந்த அந்த மாரி பதிவு எழுதுறான்ல, அதுல பார்த்தா ஒரு 1,00,000 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அவனுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத கூட தெரியாது. இந்த மாரியான ஒரு சூழல தான் நம்ம இங்க உருவாக்கிட்டு இருக்கோங்கிறது தான் பெரிய பயமாவும், வருத்தமாவும் இருக்கு. இப்ப இன்னைக்கு தேதிக்கு அந்த ஓபிசி ரிசர்வேஷன் என்ன ஆயிருக்கு அப்டின்னா, இந்த கடந்த 3 வருஷமா ஆல் இண்டியா மெடிக்கல் சீட்ல அந்த ரிசர்வேஷன ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம, நமக்கு கிட்டத்தட்ட 10,000 சீட்டு 10,000 சீட்டுக்கு மேல வந்து நம்ம இழந்திருக்கோம். நம்மன்னா இந்த ஓபிசி செக்டர்ல இருக்கவங்க இறந்திருக்காங்க. எஸ்சி, எஸ்டிய அவங்களால கை வைக்க முடியாது. அது கான்ஸ்டிடியூஷனல். ஆனா, அந்த ஓபிசி அப்படிங்கிறது வந்து ஆ இன்னமும் அது ஒரு ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்கு. ஏன்னா, மண்டல் கமிஷன் வந்து நம்ம விபி சிங் அவர்கள் வந்து பிரதம மந்திரியா இருக்கும்போது, அவர் மண்டல் கமிஷன அமல்படுத்தினார். ஆனா, அதிலேயே அது முழுமடைஞ்சிருதான்னா இல்ல. அது வந்து கல்விக்கு அமல்படுத்தினாங்க. அப்புறம் இப்போ போராடி வேலைவாய்ப்புக்கும் அமல்படுத்த சொல்லி வாங்குனோம். இதெல்லாம் இப்ப தான் ஒரு 20 வருஷமா தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுவுமே இன்னும் இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஏகப்பட்ட வழக்குல வந்து அது சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்கு. ஒரு வழக்குலயும் ஒரு மாரி தீர்ப்பு குடுத்து நம்மள வந்து அத காலி பண்றாங்க. இப்ப கடைசியா இடஒதுக்கீடு அடிப்படை உரிமை இல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது. இது மாரி அ நிலைமையில இருக்கும்போது நம்ம இதுக்கு எதிரா ஒரு மக்கள் திரளா போராடாம இந்த இந்த உரிமையெல்லாம் மீட்டெடுக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் இத நம்ம பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்டின்னா, இங்க ரிசர்வேஷன்னாவே மெரிட்ட பாதிக்குதுங்கிற மாரி நமக்கு வந்து சொல்லி வச்சிருக்காய்ங்க. இந்த மெரிட் அப்டிங்கிறது என்ன? எப்படி டிசைட் பண்ண முடியும்? அப்டிங்கிறது எனக்கு தெரியல. இப்ப நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நெனைக்கிறேன். அப்பன்னா நான் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு சேரணும். ஒரு காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட் அப்ளை பண்றேன் அப்டின்னா, என் மார்க்குக்கு நான் 12th எடுத்த மார்க்குக்கு அந்த எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? இல்லையா? அப்டிங்கிறது தான் கிரைட்டீரியாவா இருந்துச்சு. நடுவுல நீட்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்போ நான் 12th வரைக்கும் படிக்கிறதுங்கிறது தேவையே இல்ல. 12த்ல நான் என்ன மார்க் வாங்குனாலும் பரவால்ல. நீட் வந்து நான் ஒழுங்கா எழுதி, அந்த நீட்டோட மார்க் வாங்கிட்டேன்னா, நான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு பெரிய அது இல்ல. அது ஒரு பெரிய அநீதி. இருக்கட்டும்.
இப்போ நீட் வந்து நான் எப்படி உடனே கிளியர் படிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா நான் 12th வரைக்கும் படிச்ச சிலபஸ் வேற. நீட்டோட அந்த சிலபஸ் வேற. அப்போ நான் அத வந்து திரும்ப திரும்ப படிச்சு நீட்டுக்காகவே செலவு பண்ணி, நீட் கோச்சிங் போயி, நீட்ட வந்து ஒரு 2, 3, 4, 5 அட்டெம்ப்ட் எழுதி, அதுக்கப்புறம் தான் நான் பாஸ் ஆவேன் அப்படிங்கிற அளவுக்கான வசதி என்கிட்ட இருந்துச்சுன்னா, நான் அத படிக்கலாம். அப்படியான வசதி யாருக்கு எத்தன பேர்ட்ட இருக்கும்? இருக்காது. பெரும்பான்மையான மக்கள்ட்ட இருக்காது. ஏதோ ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில தான் அத செய்ய முடியும். அப்ப அவங்க மட்டும் தான் எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆவணுங்கிறது தான் மெரிட்டா? சரி. டாக்டர் சீட் கிடைச்சு நான் வந்து மெடிக்கல்குள்ள காலேஜுக்குள்ள போயி 5 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் தானே நான் என்ன வந்து நீங்க டாக்டர்ன்னு சொல்லப் போறீங்க. நான் 5 வருஷம் படிக்கல, எனக்கு அது வரல, நான் மெரிட்டோரியஸா பாஸ் ஆகல அப்படின்னா, நான் டாக்டரே ஆக முடியாதே. கரெக்ட்டா? அப்ப மெரிட் எங்க பாதிச்சுது? நான் மெரிட்டோரியஸா எம்பிபிஎஸ்ஸ முடிச்சா மட்டும் தான் நான் டாக்டரு. இல்லையா? அப்புறம் திறமையான டாக்டரே உருவாக மாட்டாங்கன்னு ரிசர்வேஷனுக்கு எப்படி கொண்டு வந்து கதை விடுறீங்க? படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீ சர்டிஃபிகேட் குடுக்குறதே என்னோட டாக்டரோட நான் அந்த 5 வருஷம் படிச்ச அந்த செமஸ்டர்ஸ எழுதி கிளியர் பண்ணா தானே குடுக்குறீங்க. சம்மந்தமே இல்லாம ஒரு 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 என்ட்ரி பாயிண்ட்லயே ஒருத்தன் தடுக்கிறதுங்கிறது வந்து எப்படி மெரிட்டோரியஸ் ஆகும்? அது எப்படி மெரிட்ட பாதிக்கும்? இத கூட இந்த அ இந்த ஒரு சாதாரண அறிவ கூட ஒருத்தனால நம்ம யோசிச்சு அந்த கேள்விக்கு அப்படி சொல்றவன்ட்ட அந்த கேள்வி கேட்க முடியலன்னா, நம்மலாம் என்ன அ அ நமக்கு என்ன அறிவு இருக்குங்கிறது தான் கேள்வியா இருக்கு எனக்கு. அப்புறம் சாதிய சர்டிஃபிகேட்ட கிழிச்சிட்டா சாதிலாம் ஒழிஞ்சு போயிரும் அப்படின்னு கேட்கறானுங்க. ஏதாவது கொஞ்சமாச்சும் மூளை இருக்குமா என்னன்னு தெரியல. 2 பேர் 2 சாதிக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோ. அந்த சாதி சண்டையில போய் இந்த இந்த உன் சர்டிஃபிகேட்லாம் காட்டு. நீ என்ன சாதின்னு கேட்டு கேட்டு சண்டை போடுறானுங்க. சரி சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்கள வந்து வெட்டி கொல்றானுங்கல்ல. அப்படி கொல்லும்போது எப்படி உனக்கு சாதி தெரியுது? அப்புறம் இந்த தெருவுக்குள்ள வராத, அந்த தெருவுக்குள்ள வராதன்னு சொல்லி அடிச்சு கொல்றானுங்களே, அவனுக்கு எப்படி சாதி தெரியுது? சர்டிஃபிகேட் பார்த்தா. ஆள பார்த்தா அவனுக்கு தெரியுதுல்ல. அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து, அவன் பேசுற மொழியில இருந்து, அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, அவனோட தெரு வரைக்கும் சாதி இருக்குது. அவன் வீடு இருக்கிற இடத்துல இருந்து சாதி இருக்கு. அப்படி இருக்கும்போது, நீ இந்த சாதியில தான் பொறந்தேங்கன்னு காட்டுறதுக்கு சர்டிஃபிகேட் வச்சு தான் இதெல்லாம் பண்றோம். அப்புறம் எப்படி சர்டிஃபிகேட் கிழிச்சு போட்டா சாதி ஒழியும்? ஏதாவது இப்ப சரி கல்யாணமே பண்ணி வைக்கிறீங்க உங்க வீட்ல. உங்க ஜாதியில தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. ரைட்டு. இப்ப உங்க ஜாதியில் மக்கள்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சுத்தி விசாரிக்கிறீங்க, கண்டுபிடிச்சிடுறீங்கல்ல. அவன்ட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கியா பார்க்குறீங்க? இல்லையே. அதுதான். சாதி சர்டிஃபிகேட் கிழிச்சாலும் சாதி ஒழியாது. ஏன்னா, சாதி 2000 வருஷமா இங்க இருக்குது. சர்டிஃபிகேட் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாட்ட கூட சர்டிஃபிகேட் இல்ல. எங்ககிட்ட தான் இருக்குது சர்டிஃபிகேட். அதுக்கு மேல சர்டிஃபிகேட் குடுக்க மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது, இந்த மாரி அ இதெல்லாம் யாரு சொல்லி தரா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ரிசர்வேஷன காலி பண்ற கோஷ்டி சொல்லி தர விஷயம். இந்த ரிசர்வேஷன் காலி பண்ணணும்னு நெனைக்கிற கோஷ்டி யாரு? மண்டல் கமிஷன இந்தியால அமல்படுத்தணும்னு விபி சிங் அவர்கள் உத்தரவிடும்போது, இந்தியா பூரா ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. யார் தெரியுமா? இந்த இந்த சோ கால்டு பிராமின்ஸ், இந்த பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பார்ப்பன மாணவர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் இந்த ஐஐடி, ஐஏஎம்ஸ்லலாம் வெளியில ரோட்டுக்கு வந்து அ விளக்கமாத்துல கூட்டி, குப்பையெல்லாம் அள்ளி அப்படி போராட்டம் பண்ணாங்க. என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா, அவனெல்லாம் நீ படிக்க வச்சுட்டன்னா, நாங்கலாம் இந்த வேலைக்கு தான் போணும்னான். அப்ப என்ன நெனச்சுட்டு இருக்கான் நம்மள? நம்மலாம் இந்த கூட்டுற பெருக்குற வேலையா செய்யணும். மலைக்குழியில இறங்கி சாகணும். அ இந்த இந்த இடைநில ஜாதிக்காரங்கலாம், இந்த விவசாய கூலியா இருக்கலாம். விவசாயம் கொஞ்ச நாளா வச்சுனா விவசாயம் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த வேலைகள மட்டும் தான் நீ செய்யணும். மேல இருந்து வந்து டாக்டராவோ, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவோ, ஒரு அ நீதிபதியாவோ, ஒரு செக்ரட்டரியாவோ இந்த மாரியான பொசிஷன்ஸ்க்குலாம் வந்துட்டன்னா, நீ முடிவெடுப்பல்ல. அந்த முடிவு அவனுக்கு எப்படி சாதகமா இருக்கும்? இருக்காது. எல்லாத்துக்கும் சாதகமா இருக்கும். கரெக்ட்டா? அதனால அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால அவன் எதிர்க்கிறான். அவன் எதிர்க்கிறான்னா, அவன்ட்ட பவர் இருக்கு. அவன்ட்ட மீடியா இருக்கு. அவன்ட்ட எல்லாமே இருக்கு. அதனால அவன் எதிர்க்கும்போது, அந்த கருத்தெல்லாம் தூவி விட்டு போயிடுறான். அவனால அத ஈஸியா பரப்ப முடியுது. அதையும் நம்பிக்கிட்டு நீ வந்து இன்னமும் அவன் வந்து இந்த கருப்பர் கூட்டத்தில 7 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ எடுத்துட்டு வந்து, முருகன அசிங்கப்படுத்திட்டாங்க, அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பரப்புறான். அதையும் நம்பிக்கிட்டு நீ வந்து அ கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு கத்திட்டு கிடக்குறீங்க. என்னைக்காச்சும் யோசிச்சீங்களா? அவன் எதுக்காக இந்த மாரி வேலையெல்லாம் பண்றான்னு? அதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன? நம்ம கீழ 4 அடி ஜாதி இருக்கா? நான் வந்து ஆண்ட பரம்பரை. எனக்கு கீழ ஒரு 5 ஜாதி இருக்குது. நான் எதா இருந்தாலும் அவன பார்த்து, "டேய் நீ நாடார் காதல் பண்றன்னு" கத்திட்டு போயிடுவேன். அதானே? எப்பதான் திருந்த போறீங்கன்னு எனக்கு தெரியல.
தயவு செஞ்சு இந்த ரிசர்வேஷனை பத்தி படிங்க, புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. இது பெரிய ஏன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றமே சொல்லுது, ரிசர்வேஷன் வந்து ஒரு அடிப்படை உரிமை இல்லன்னு சொல்லுது. இந்த மாரியான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஆக்சுவலா ரிசர்வேஷன பெருசாக்கணும். பிரைவேட் செக்டாருக்கு கொண்டு போன ரிசர்வேஷன, அப்புறம் வந்து விகிதாச்சார முறையில ரிசர்வேஷன கொண்டு வரணும்லாம் போராடிட்டு இருக்கும்போது, இருக்கிற ரிசர்வேஷனே காலி பண்றானுங்க. அந்த மாரி இருக்கும்போது நம்ம வந்து விழிப்போட இருக்க வேண்டாமா? என்ன நீங்க வந்து அரோகரா போட்டுக்கிட்டு இந்த இந்த சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இப்போ ஸ்டேட்டஸ் போட்டாருன்னா, அத ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஓபிசிக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன் வாங்கி குடுத்துருவாரா? இல்ல முருகன் தான் வாங்கி குடுத்துருவாரா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக போராடணும்? எது எது உங்க வாழ்க்கைய முன்னேற்றும்? எது உங்க உரிமை? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக போராடாட்டி கூட பரவால்ல. தயவு செஞ்சு அத பத்தி பேசுங்க. அப்பதான் இது ஒரு 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 விழிப்புணர்வா அமையும். நன்றி.